சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக மற்றும் திமுகவின் அமைச்சர்கள் அனைவரும் பிரச்சாரத்திற்கு சென்றால் கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தி இப்போ வெளியாகியிருக்கு. 3 நாட்களாக அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டை, அதாவது தமிழகத்தை திமுகவிடமிருந்து மீட்டெதிர்ப்பதற்கே இந்த போராட்டம் என அவர் அதன் வாயிலாக கூறிக்கொண்டு வருகிறார். அதாவது கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் திமுகவின் ஆட்சியில் சட்ட சீர்கேடு சரியில்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை அனைத்தும் திரும்பி கொண்டு வருவதே இந்த அரசியல் பயணம் என அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக என்னென்ன ஊழல் செய்தாங்க அப்படின்றதையும் சொல்லி பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் மாநில தேர்தல், இந்த தேர்தலெல்லாம் மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை வெற்றியடைய செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 39 தொகுதிகளுக்கும் அனைத்தும் வெற்றியடைய செஞ்சாங்க. ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் மக்களை கைவிட்டு விட்டார். சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை. நீட் தேர்வை ஒழிப்பேன் என அதிரடியாக முடிவு செய்தார். ஆனால் இன்று வரை நீட் தேர்வை ஒழித்த பாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவேன் என்று சொல்லிவிட்டு டாஸ்மாக் கடைகளை அதிகம் மட்டுமே செய்துள்ளார். மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவேன் என சொன்னதும் இப்பொழுது பொய்யாகவிட்டது. மேலும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று வரை அவர் ஒன்று கூட செய்யவில்லை. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் திமுக வெற்றியடைந்து விட்டது, ஆனால் மத்தியில் திமுக கூட்டணி வெற்றியடைய தவறிவிட்டது. இதனால் எங்களால் எந்த சலுகைகளையும் வாங்கி தமிழ்நாட்டுக்கு தர முடியவில்லை, இதுவே காரணம் என திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருப்பது மக்களுக்கு மிகவும் அதிர்ச்சியான செய்தியாக தான் இருந்தது. மேலும் ஸ்டாலின் இதுவரை சொன்ன எந்த வாக்குறுதியையும் அவர் காப்பாற்றவில்லை. அது மட்டும் இல்லாமல் போலீசார், அதாவது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள தவறிவிட்டார். மேலும் காவல்துறையின் அட்டூழியம் மிகவும் அதிகமாகிவிட்டது. இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடம் தனது கோரிக்கைகளை வைத்து கொண்டு வருகிறார். மேலும் மக்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் திமுக அவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா என்று. இவ்வாறான ஊழல் நிறைந்த ஆட்சியை மக்கள் கண்டிப்பாக புறக்கணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு வந்தால் அவங்க விரட்டி அடிக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் இப்போ முன்னெடுத்து வச்சிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், திமுகவுக்கு மீண்டும் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.